வாங்க, இன்னைக்கு நாம குரான்ல இருந்து ஒரு ஆழமான செய்திய அலசி ஆராயப் போறோம். குறிப்பா இஸ்ரவேலர்களோட சந்ததியினருக்கு சொல்லப்பட்ட ஒரு தெய்வீக செய்திய பத்தி தான் பார்க்க போறோம். இதுல என்ன இருக்குன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல இத பாருங்க. ஒரே செய்தி ஆனா 2 மொழிகள்ல இருக்கு. ஒன்னு அதோட மூல மொழியான அரபில, இன்னொன்னு நம்ம தமிழ் மொழிபெயர்ப்புல. பல நூற்றாண்டுகளா இந்த செய்தி தொடர்ந்து எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. இதுவே இந்த செய்தியோட முக்கியத்துவத்தையும் அது காலத்தை கடந்து நிக்கிறதையும் நமக்கு நல்லா காட்டுது இல்லையா? சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த பகுதி நமக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான தேர்வு வைக்குது. அது என்னன்னா, நம்ம பாதை எது, அதோட விளைவுகள் என்னங்கறத பத்தின ஒரு தேர்வு தான் அது. இங்க 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு ஹுதா, அதாவது நேர்வழி. இன்னொன்னு குஃபுர், அதாவது நிராகரிப்பு. வசனங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இறைவன்கிட்ட இருந்து வர வழிகாட்டுதல நீங்க பின்பற்றினா உங்களுக்கு எந்த பயமோ துக்கமோ இருக்காது. ஆனா அதை நீங்க நிராகரிச்சா அதோட விளைவு நரக நெருப்பு. இது ரொம்ப நேரடியான தெளிவான ஒரு தேர்வு. இப்ப இந்த செய்தி குறிப்பா யார்கிட்ட பேசப்படுதுன்னு பார்க்கலாம். இதோட மையக்கருவே இஸ்ரவேலர்களோட சந்ததியினருடன் செய்யப்பட்ட ஒரு புனிதமான உடன்படிக்கை தான். உடன்படிக்கை, இந்த வார்த்தைய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இது சும்மா ஒரு சாதாரண அக்ரிமெண்ட் இல்ல. இது ரொம்ப புனிதமானது. 2 தரப்பையும் கட்டுப்படுத்தக்கூடியது. இதுல வாக்குறுதிகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, அப்புறம் அதை மீறினா விளைவுகளும் இருக்கு. இதோட கனத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த வர வசனங்களோட ஆழ நமக்கு விளங்கும். இந்த 40வது வசனம் ஒரு நேரடி அழைப்பு மாதிரி இருக்கு பாருங்க. இறைவன் சொல்றார், நான் உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. நீங்க எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துங்க, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். இது ஒரு இருவழி பாதை. 2 பேருமே தங்களோட வாக்குறுதிய காப்பாத்தணுங்கிறத இது ரொம்ப அழகா சொல்லுது. இந்த உடன்படிக்கைக்கு பின்னால 3 முக்கியமான நினைவூட்டல்கள் இருக்கு. முதல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள். 2வது உலகத்துல மத்தவங்கள விட அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து. 3வது இறைவனோட செய்தியா அற்பமான உலக லாபத்துக்காக வித்துடாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை. சரி, அந்த உடன்படிக்கையை எப்படி நிறைவேற்றுறது? அதுக்கு என்னெல்லாம் நிபந்தனைகள்? இப்ப நாம நடைமுறையில செய்ய வேண்டிய சில முக்கியமான கட்டளைகளை பத்தி பார்க்க போறோம். இந்த 5 கட்டளைகளையும் பாருங்க. இது ஒன்னோட ஒன்னு எவ்ளோ அழகா பிணைஞ்சிருக்கு. முதல்ல மனசுல நம்பிக்கை வேணும். 2வது சமூகத்துல உண்மையோட நேர்மையா இருக்கணும். 3வது தொழுகை மூலியமா இறைவனோட தனிப்பட்ட முறையில தொடர்புல இருக்கணும். 4வது ஜகாத்துங்கிற தர்மம் மூலியமா சமூகத்து மேல இருக்கிற நம்ம பொறுப்பை நிறைவேற்றணும். கடைசியா கூட்டாக வழிபடுறது மூலியமா சமூக ஒற்றுமைய வளர்க்கணும். இது வெறும் சடங்குகள் இல்ல, ஒரு முழுமையான நேர்மையான வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள். அடுத்ததா, இந்த பகுதியோட தோணி கொஞ்சம் மாறுது. அதாவது, தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயத்துக்கும் நம்ம செயலுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிய பத்தி ஒரு கடுமையான எச்சரிக்கை வருது. இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி. மத்தவங்களுக்கு நல்லது சொல்லிட்டு அத நீங்களே மறந்துடுறீங்களே, இது சரியா? இது நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்க தூண்டுது. வெறும் அறிவு மட்டும் பத்தாது, செயலும் ரொம்ப முக்கியங்கிறத இது ஆணித்தரமா சொல்லுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சவாலை எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கும் ஒரு தீர்வு சொல்லப்படுது. பொறுமையோடையும் தொழுகையோடையும் உதவி தேடுங்க. ஆனா இது பணிவான உள்ளங்களுக்கு ஈஸி, மத்தவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம்னு வசனம் சொல்லுது. அதாவது இது ஒரு சுலபமான பாதை இல்லன்னு இது நமக்கு உணர்த்துது. இப்ப நாம இந்த பகுதியோட உச்சகட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்க இறுதி விளைவுகளையும் தனிப்பட்ட ஒவ்வொருவரோட பொறுப்புணர்வையும் பத்தி பேசப்படுது. இங்கிருந்து தொனி ரொம்ப தீவிரமாகுது. இறுதி தீர்ப்பு நாள் பத்தின ஒரு கடுமையான, அதே சமயம் தவிர்க்க முடியாத செய்திய இந்த வசனங்கள் நம்ம முன்னாடி வைக்குது. இந்த பூஜ்யம், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கடைசி நாள்ல ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு ஒரு துளி கூட உதவ முடியாது. எந்த சிபாரிசும் ஏத்துக்கப்படாது, எந்த நஷ்ட ஈடும் வாங்கப்படாது, யாருக்கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்காது. அங்க முக்கியமானது உங்களோட தனிப்பட்ட பொறுப்பு மட்டும்தான். இந்த கடைசி வசனம் நாம இப்போ பேசின விஷயத்த ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணுது. அந்த நாள்ல யாரும் யாருக்கும் உதவ முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க செயல்களுக்கு அவங்களே பொறுப்பு. இதுதான் தனிப்பட்ட பொறுப்புணர்வோட உச்சம். சரி, இந்த பகுப்பாய்வோட இறுதியில நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இது இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியா இருக்கலாம். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கிற நேர்மை, பொறுப்புணர்வு, வாக்குறுதிய காப்பாத்துறது, அறிவுக்கும் செயலுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு, இந்த பாடங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பொருந்துமா இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?